எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வந்து எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா சீரியஸாக பண்ண போறேன். அதாவது ஒவ்வொன்றா தனித்தனி செக்ஷனாக பிரித்து பிரித்து ஒவ்வொரு வீடியோவாக பண்ண போறேன். ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கும் ரொம்ப யூஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ஃபோல்டர் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டர் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிற ஐடியில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோட அந்த ஃபோல்டர். நான் அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பிகினர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நல்லா அலசி ஆராய்ஞ்சு சொல்லி தந்திருக்கேன். பூட்ஸ்ட்ராப்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரி இருக்கும், என்னென்ன கிளாஸ் நேம்லாம் டிஃபால்ட்டாக இருக்குது, என்ன பண்ணும், எல்லாமே நான் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு index.html ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுதான் நம்மளுக்கு HTML ஃபைலாக இங்கே வந்து இருக்க போகுது. நெக்ஸ்ட் ஒரு CSS ஃபைல் தேவை. அதுக்காக style.css அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஃபைல் இருக்குது. ஸோ index.html எக்ஸ்க்ளமேட்டர் அமைக்கி என்ட்ரை தட்டினேன்னா டிஃபால்ட்டாக உள்ள டேக்ஸ் எல்லாமே வந்திருக்கும். இதுதான் HTML டிஃபால்ட் டேக்ஸ் எல்லாமே. ஸோ டைட்டிலில் போயிட்டு நான் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி சும்மா வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த index.html நான் குரோம் ப்ரௌசரில் ரன் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே அந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது அந்த டைட்டில் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகுது, வேறு எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்டைல் ஃபைலை வந்து என்னோட HTML ஃபைலோட லிங்க் பண்ண போகிறேன். ஸோ லிங்க் டேக் வந்து யூஸ் பண்ணுறேன். லிங்க் ரிலேட்டட் டு ஸ்டைல் ஷீட். அப்புறம் பார்த்தீங்கன்னா href, அதுதான் அந்த ஃபைலோட நேம், style.css அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இப்போது இந்த ஃபைல் நேம் வந்து இந்தா இருக்குது. இப்போது இது வந்து நம்ம HTML ஃபைலோட லிங்க் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா பூட்ஸ்ட்ராப் வந்து என்னோட வெப்சைட்டோட லிங்க் பண்ண போகிறேன். ஸோ பூட்ஸ்ட்ராப் CDN நம்மளுக்கு தேவை. அதனால் கூகுளில் போயிட்டு குரோமில் போயிட்டு கூகுள் குரோமில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக எனக்கு ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் டவர் ப்ராப்ளம், அதனால தான். ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுத்துக்கிறேன். பூட்ஸ்ட்ராப்புக்கு பார்த்தீங்கன்னா 2 லிங்க் வந்து நம்மளுக்கு தேவை. ஒன்று வந்து CSS, இன்னொன்று வந்து ஜாவாஸ்கிரிப்ட். ஃபஸ்ட்டு வந்து CSSோட லிங்க், CDN லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இந்த லிங்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே, அதாவது நீங்கள் ஹெட் டேக்குள்ளே எங்கேனாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்டு அந்த லிங்க்குக்கு கீழே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த CDN லிங்க்கு. ஆனால் இந்த இன்டெகிரிட்டி அதெல்லாம் எக்ஸ்ட்ரா உள்ளது, உங்களுக்கு தேவையில்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது வந்து ஸ்பேஸை ரொம்ப எடுத்துக்கிடும், அதுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் லிங்க் வந்து தேவை. ஸோ நான் வந்து பண்டல் செப்பரேட்டுன்னு இருக்குது, நான் வந்து இந்த செப்பரேட்டுங்கிற லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இது வந்து என்ன பண்ண போகிறேன்னா பாடி டேக்குள்ளே நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த இன்டெகிரிட்டி அதெல்லாம் தேவையில்லை. அதே மாதிரி நான் 2 இன்டெகிரிட்டியும் தூக்கிக்கிறேன், அந்த லிங்க் எல்லாமே தூக்கிக்கிறேன். இப்போது நம்மளுக்கு டிஃபால்ட்டாக அந்த பூட்ஸ்ட்ராப் எல்லாமே லிங்க் ஆயிடுச்சு. இப்போது சும்மா வந்து ஹலோ அப்படின்னு சொல்லி சும்மா உங்களுக்காக டைப் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அப்போது நம்ம பூட்ஸ்ட்ராப் வந்து உள்ளே வந்து இன்க்ளூட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, அதாவது இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது கரெக்டாக கிளிக் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, அந்த இதுக்காக தான் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. CSSங்கிறது அந்த ஃபாண்ட்டு ஃபேமிலி எல்லாம் மாற்றுறதுக்காக அந்த CSS அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இந்த காமனன்ஸில் போய்க்கிறேன். காமனன்ஸில் போயிட்டு நேவ் பார் அப்படின்னு சொல்லி இருக்கும். நேவ் பார் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா நேவ் பாராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள நேவ் பாரை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதோட கோடு எல்லாமே இதுதான். இது எல்லாமே நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இது என்ன அப்படின்னு சொல்லி கவனமாக பாருங்கள். ஸோ அப்படியே காப்பி பண்ணி அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்மளுக்கு வந்து நேவ் பார் வந்து உள்ளே வந்து நம்ம வெப்சைட்டோட லிங்க் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்க கொடுத்துருக்க அந்த டிஃபால்ட் நேவ் பார். இப்போது எனக்கு இந்த இது எல்லாமே தேவையில்லை, இந்த சர்ச் பார் அப்புறம் அந்த லிங்க்கு எதுவுமே எனக்கு தேவையில்லை. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா தேவையில்லாததெல்லாம் டெலீட் பண்ண போகிறேன். ஸோ இங்கேருந்து எனக்கு தேவையில்லை, கரெக்டாக அந்த டிவிஷனோட கரெக்டாக தூக்கிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷன் அந்த டிவிஷனோட லிங்க் ஆயிடுச்சு. எனக்கு 2 லிங்க் மட்டும்தான் இருக்குது. இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 2 லிங்க் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் அப்படிங்கிறது தேவையில்லை. நெக்ஸ்ட் இந்த ஏரியா கரண்ட் அந்த அட்ரிபியூட்ஸும் தேவையில்லை. ஸோ இப்போ 2 லிங்க் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அந்த ஹோம் பார்த்தீங்கன்னா டல்லாக மாறிடுச்சு.
நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா நேவ் பார் லைட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போது நான் அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஒயிட் கலர்லையும் பேக்ரவுண்ட் வந்து டார்க்காக வைக்க போகிறேன். அதனால் நேவ் பார் டார்க்னு கொடுத்தேன்னா அந்த டெக்ஸ்ட் எல்லாம் ஒயிட்டாக மாறிடும். இது வந்து அப்படியே உல்ட்டா மாறிங்க, அப்படியே மாறி மாறி வரும். டார்க்னா லைட்டாக மாறும், லைட்னா டார்க் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேக்ரவுண்ட் வந்து எனக்கு வந்து டார்க்னு வரணும். இப்போது நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்ரவுண்ட் வந்து டார்க் ஆயிடுச்சு. இது எல்லாமே லைட்டாக மாறிடுச்சு, அதாவது ஒயிட்டாக மாறிடுச்சு. ஆனால் அங்கே வந்து நம்ம டார்க்னு தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒரு 4 லிங்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹோம், செகண்ட் வந்து அபவுட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ நான் இது வந்து சீரியஸாக போடுறேன். ஒவ்வொரு இதுலேயும் வித்தியாசமாக அனிமேஷன்லாம் பண்ணுறேன். ஸோ டுட்டோரியல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்ல ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்களும் அடுத்து ஒரு வெப்சைட் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பூட் ஷாப்லாம் ஒன்றும் பயப்பட வேணாம். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அந்த 6 லிங்க்கும் வந்துருச்சு. லிஸ்ட் எல்லாமே எனக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டெல்லாம் ரைட் சைடில் கொண்டு போகணும். ஸோ மார்ஜின் எண்டுன்னு இருக்குது, அது வந்து மார்ஜின் ஸ்டார்ட்னு மாற்ற போகிறேன். அப்போ MS ஆட்டோ அப்படின்னு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ரைட் சைடில் போய் உட்காந்துக்கிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு வந்து ரைட் சைடில் போய் உட்காந்துக்கிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டைல் பண்ணலாம். கொஞ்சம் என்னென்ன பண்ணலாம், டிஃபால்ட்டாக உள்ளதெல்லாம் பண்ணலாம். ஸோ ஸ்டார் டேக்குள்ளே போயிட்டு மார்ஜின் வந்து 0 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸ்டாருங்கிறது எல்லா டேகையும் குறிக்கும். ஸோ டிஃபால்ட்டாக உள்ள கொஞ்சம் மார்ஜின் வந்து அவங்களே என்ன சொல்ல பேஜ் வந்து எடுத்துருக்கும். அதை வந்து தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக மார்ஜின் 0, பேடிங் 0, பாக்ஸ் சைஸிங், பார்டர் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்தா டிஃபால்ட்டாக உள்ள மார்ஜின், பேடிங் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து ஸ்டைல் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் கூகுள் ஃபாண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்கள் வெப்சைட் வந்து இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். அந்த லெட்டர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ கூகுள் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நான் வந்து பாப்பின்ஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு எதுவும் வேணுனாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு அந்த போல்ட்னஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ரெகுலர் 400 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இம்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா @import அப்படிங்கிற ஒரு லிங்க் வந்து இருக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணி ஸ்டைல் ஃபைலில் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது கூகுள் ஃபாண்ட்ஸ் வந்து எனக்கு லிங்க் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்காக அந்த ஃபாண்ட் ஃபேமிலி பாப்பின்ஸ் சான்ஸ் செரிஃப்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு லிங்க் ஆயிடுச்சு. இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அந்த லெட்டர்லாம் பாருங்கள் எல்லாமே ஒரு வித்தியாசமாக அழகாகவே இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதுதான் அந்த பாப்பின்ஸோட கூகுள் ஃபாண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதெல்லாம் எப்படி கிளிக் பண்ணால் எப்படி என்ன சொல்ல கொலாப்ஸ் ஆகுது, அது எல்லாமே நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் டிசைனை மட்டும் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் இந்த நேவை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து ஸ்டைலிங் பண்ணலாம். ஸோ வித் வந்து ஃபுல் வித் வேணும், அதனால் 100% கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொசிஷன் வந்து ஸ்டிக்கி அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸ்டிக்கி அப்படின்னா ஒட்டிக்கிடும், அதே இடத்துல ஒட்டிக்கிடும், எங்கேயுமே போகாது. நெக்ஸ்ட் லெஃப்ட் 0, டாப் 0 கொடுத்துருங்க. அதாவது லெஃப்ட்லையும் டாப்பில் வந்து ஒட்டிக்கிடணும், வேற எங்கேயுமே அசையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்டிக்கின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் பாக்ஸ் ஷேடோ வந்து ஆட் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் ஷேடோ வந்து கொடுத்துக்கிறேன். ஷேடோ அப்படின்னு கொடுக்கும்போது 0 பிக்சல் ஹரிசாண்டலாக வேணும், அப்புறம் 5 பிக்சல் வெர்டிக்கலாக வேணும், 8 பிக்சல் பிளர்ராக வேணும். அதுக்கு வந்து பிளாக் கலரில் கொடுக்க போகிறேன். ஸோ அது வந்து RGBA வேல்யூவாக கொடுத்துக்கிறேன். வித் 0.5 ஒப்பாசிட்டின்னு கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே வந்து ஒரு 5 பிக்சலில் ஒரு ஷேடோ வந்து அடிக்கிற மாதிரி ரொம்ப அழகாகவே தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Z இண்டெக்ஸ் 10ன்னு கொடுத்துக்கிறேன். அதாவது Z இண்டெக்ஸ்னால் ஒன்னோட ஒன்று அடுக்கு, அதாவது முன்னாடி அதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் வந்து 10ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த நேவ் பார் பிராண்டை வந்து கொஞ்சம் வந்து ஸ்டைலிங் பண்ணலாம். அதாவது இந்த நேவ் பார்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபாண்ட் வெயிட் வந்து ஒரு 600 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த நேவ் பார் கொஞ்சம் போல்டாக நல்லாவே இருக்குது. ஸோ எனக்கு அந்த நேவ் பாருங்கிற இடத்துல நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். போர்ட்ஃபோலியோனா நம்மளை பற்றி சொல்கிற மாதிரி அப்படிங்கிறது அர்த்தம். அதில் உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம், அதுதான் போர்ட்ஃபோலியோ.
இப்போ பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோன்னு ரொம்ப அழகாகவே தெரியுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இந்த லிங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு லிங்க்கையும் நம்ம வந்து கலர் மாற்றிக்கலாம். ஸோ நேவ் லிங்க்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து டாட் வச்சு பேஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா கிளாஸ் நேம்னால டாட் வச்சுக்கிறேன். ஸோ கலர் வந்து நான் வந்து ஒயிட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகலை. ஏன்னா டிஃபால்ட்டாக அந்த டார்க்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த லிங்க்கெல்லாம் நான் ஹோவர் பண்ணும்போது, அதாவது அந்த மவுஸை வச்சு தொடும்போது எனக்கு கீழே வந்து ஒரு கோடு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஸோ 1 பிக்சல் சாலிடு ஒயிட்னு கொடுத்தோம்னா கீழே வந்து எனக்கு ஃபுல்லாகவே ஒரு கோடாக வந்துருச்சு. ஆனால் எனக்கு வந்து அதை ஹோவர் பண்ணும்போது மட்டும்தான் கோடு வேணும். அதனால் நேவ் லிங்க் கோலன் வச்சு ஹோவர் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா, ஹோவர் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா எனக்கு அந்த பாட்டம் கலர் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஹோவர் பண்ணால் எனக்கு எதுவும் தெரில, ஏன்னா நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதனால் இந்த இது வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ டிரான்ஸ்பரண்ட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த இடத்துல எதுவுமே கூட மறைஞ்சிருக்கும். இப்போ நான் ஹோவர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கோடு வந்து வரல. ஏன்னு சொல்லி பார்த்தா இங்கே வந்து நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து கேப் விடக்கூடாது. ஸோ இப்போ கேப் இல்லாமல் நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அழகாக ஒவ்வொரு கோடும் கீழே கீழே தெரியுது. ஸோ இவ்வளோதான். இந்த நேவ் பார் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெஸ்பான்சிவாக இருக்குது. நெக்ஸ்ட் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒவ்வொன்றும் என்னென்ன ஏது அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன். ஃபஸ்ட்டு இந்த நேவ் அப்படிங்கிற இதுக்குள்ளே தான் எல்லாமே நம்ம வந்து உள்ளே வந்து போட்டிருக்கோம். அதாவது இந்த ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து நேவ் பார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நேவ் பார் எக்ஸ்பேண்ட் எல்ஜி அப்படின்னா லார்ஜ் டிவைஸாக இருக்கும்போது எனக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். இப்போ பாருங்கள், இப்போ ஐக்கானாக தான் இருக்குது. இப்போ நான் லார்ஜ் டிவைஸை தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. அந்த ஐக்கானை விட்டுட்டு அந்த ஹோம் அபவுட் அந்த லிஸ்ட் எல்லாமே வருது. இதுதான் அந்த நேவ் பார் எக்ஸ்பேண்ட் எல்ஜி. அப்புறம் நேவ் பார் டார்க் பார்த்தாச்சு, பிஜி டார்க் அதுவும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படின்னா, கண்டெய்னர் ஃப்ளூயிட்னா ஃபுல் வித்தையும் எடுத்துக்கணும். அதாவது இதுக்குள்ளே நிறையா இருக்குது. கண்டெய்னர் ஃப்ளூயிட், கண்டெய்னர்னு இருக்குது. கண்டெய்னர் ஃப்ளூயிட்னா ஃபுல்லும் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இந்த நேவ் பார் டாக்லர் அப்படிங்கிறது என்னன்னா, நான் பட்டனுக்குள்ளே கொடுக்குற ஒரு கிளாஸ் நேம். அதாவது நான் இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து இப்படி விரியணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக அந்த கிளாஸ் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த நேவ் பார் டாக்லர் பார்த்தாச்சு. அதோட டைப் வந்து பட்டன் அப்படின்னு கொடுத்தாச்சு. அதோட டாகிள் வந்து கொலாப்ஸ் அப்படிங்கிற இதை வந்து கால் பண்ணணும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாஸ் நேம் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். அப்போது இது என்ன அர்த்தம்னா, அதே மாதிரி டார்கெட் வந்து இந்த ஐடியை வந்து எனக்கு வந்து கால் பண்ணணும். அதாவது அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த இது வந்து இங்கே கால் பண்ண மாதிரி. நெக்ஸ்ட் அந்த ஸ்பேனுக்குள்ளே ஐக்கான் வந்து கொடுத்துருக்கேன், நேவ் பார் டாக்லர் ஐக்கான்னு. இப்போது அந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து நேவ் பார் நேவ்னு டிஃபால்ட்டாக இருக்கும். மார்ஜின் ஸ்டார்ட் வந்து ஆட்டோன்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் மார்ஜின் பாட்டம் வந்து 2, அதாவது ஒவ்வொரு ஐக்கானுக்கும் 2 கொடுத்துருக்கேன். அடுத்து மார்ஜின் பாட்டம் லார்ஜ் டிவைஸில் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது லார்ஜ் டிவைஸை பார்த்தீங்கன்னா எனக்கு 0வாக இருக்கும் மார்ஜின். அது உள்ளே வந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் கேப் வந்து 2 மார்ஜின் வந்து கொஞ்சம் கேப்பாக இருக்கும். அதுதான் இந்த இதோட கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆங்கர் டேக்குள்ளே அந்த நேவ் லிங்க் அப்படிங்கிற டிஃபால்ட்டாக கிளாஸ் நேம், இது எல்லாமே டிஃபால்ட் அவங்களே கொடுத்துருப்பாங்க. பூட் ஸ்ட்ராப்பில் நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணணும்னு தேவையில்ல, அவங்களாவே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த டுட்டோரியல். நெக்ஸ்ட்டு சீரியஸில் வந்து ஹோம் பேஜ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொன்றா நான் வந்து பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.